மகாதேவரின் ஆதிசக்தி தோல்வியை ஏற்கவில்லை. யுத்தம் செய்! அன்னையே! சிவனின் சக்தியை இப்பொழுது நான் வீழ்த்தி விட்டேன். இனி மீதம் இருப்பது சிவனுடன் யுத்தம்தான். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவாதி தேவன் என்று தன்னையே கூறிக்கொள்ளும் சிவன், அவனை இந்த ஜிம்பராசுரன் நிச்சயம் தோற்கடிப்பான், நிச்சயம் தோற்கடிப்பான். ஜிம்பராசுரா, பலத்தின் மீது அகங்காரம் கொண்டு மதி இழக்காதே. இல்லையேல் சிவனுடன் யுத்தம் செய்து மற்ற அசுரர்களைப் போல் நீயும் சவமாவாய். இல்லை குருதேவா, சவமாவது நான் அல்ல, அந்த சிவன்தான். இந்த ஜிம்பராசுரனால் சிவனின் சக்திமிக்க திருசூலத்தில் இருந்து தப்பிக்க இயலுமா? சிவனின் பார்வதியை மயக்கத்தில் விழச் செய்ய இயலுமா என்கிற இந்த கேள்விக்கு ஜிம்பராசுரனால் முடியும் என்று கண்டுவிட்டீர்கள், முடியும் என்று கண்டுவிட்டீர்கள். ஆம் அசுரகுரு, என் மைந்தனின் பாதையை தடுக்காதீர்கள். அவனுக்கு சரியான வழியை காட்டுங்கள். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்று அறிய விரும்புகிறீர்களா? இருவரும் சற்று நன்றாக பாருங்கள். ஜிம்பராசுரா, உன் அழிவு என் கரங்களாலேயே எழுதப்பட்டு விட்டது. அசுரகுரு, அந்த சிவனே என்னுடன் யுத்தம் புரிய தயாராகிவிட்ட போது நான் ஏன் சிவனுடன் யுத்தம் புரியாமல் இருக்க வேண்டும்? ஆம் குருதேவா, ஏன் தடுக்கிறீர்கள்? அசுரமாதா திதி, நான் கூறப்போவதில்லை, உங்களுக்கு காண்பிக்கிறேன். அசுரமாதா திதி, முன்னேறிச் செல். சென்று தேவி பார்வதியின் கரத்தை பிடி. நான் உன்னிடம் கூறியதை உடனே செய். உன் மனதில் இருக்கும் அனைத்து வினாவிற்கும் இக்கணமே இவ்விடத்திலேயே விடை கிடைக்கும்.
முன்னேறிச் செல். இப்பொழுது புரிந்ததா? இவர் மயங்கிய நிலையில் இருக்கலாம், ஆனால் இவர் ஆதி சக்தி. ஜிம்பராசுரனின் பலத்திற்கு இவரால் ஈடுகொடுக்க முடியவில்லையானால் சிவனின் ஆதிசக்தியானவர் இயற்கையின் தேவி ஆவார். ஜிம்ராசுரா, என் அறிவுரைப்படி நட. அவ்வாறு செய்தால் ஆதிசக்தியை காலத்திற்கும் பலவீனமாக்கி விடலாம். அதன் பிறகு எந்தவித யுத்தமும் இன்றி, எந்த முயற்சியும் இன்றி இந்த அண்ட சராசரத்தின் நாயகனாக உன்னை நீ கூறிக்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் குருதேவா? மேலும் சக்தி வாய்ந்தவனாக எவ்வாறு மாறுவது? ஆம் குருதேவா, பதில் கூறுங்கள். நிச்சயமாக அசுரமாதா. அன்னையே! வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, என் மைந்தனுக்கு நிகரானவர் தாங்கள். இச்செயல் புரிய வேண்டாம். சுக்கிராச்சாரியார் செய்த காரியம் மகாதேவர் மற்றும் தேவி பார்வதியின் வாழ்க்கையில் உண்டான மாபெரும் ஆபத்தாகும். இந்த மாபெரும் ஆபத்திலிருந்து மகாதேவர் எவ்வாறு மீள்வார் என்று தெரியவில்லை. அங்கேயே நில்லுங்கள் சுக்கிராச்சாரியரே, தவறிழைத்திட வேண்டாம். பெரும் பாவச் செயல் அது. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, ஓர் மைந்தனாக, பக்தனாக, ஓர் குருவாக தங்களின் மதிப்பினை இழக்க வேண்டாம். இதுவரை தாங்கள் புரிந்திட்ட பாவங்களில் இது மாபெரும் பாவச் செயல். ஆதிசக்தியை மீண்டும் சுய நினைவிற்கு கொண்டு வர இப்பிரம்மாண்டத்தில் ஒருவரால் தான் முடியும். அவரே மகாதேவர். அதுவும் நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்புதான். நான் சிவனின் சிவத்துவத்தின் மகிமையை தடுப்பதற்காக இந்த மாபெரும் வேள்வியை இங்கு நடத்தப் போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, மகாதேவர் இந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு வராமல் நாம் தடுக்க வேண்டும். நாம் எண்ணியது போல் நம் திட்டம் நிறைவேறினால் சிவசக்தியாக இருக்கும் இவர்கள் காலத்திற்கும் பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும். பல வருடங்களுக்கு சக்தியின்றி பலவீனமாக உயிரற்ற சவமாக சிவன் இருப்பார். அதன் பிறகு சிவனால் அசுரர்களுக்கு எந்த தீங்கும் நேராது. பிறகு எதற்காக இன்னும் தாமதம் செய்கிறீர்கள் அசுரகுரு? சீக்கிரமே இந்த வேள்வியை துவங்குங்கள். ஆனால் இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு எந்த நிலையிலும் வரக்கூடாது. அவர் வரமாட்டார். சக்தியை மீட்க குரோதம் கொண்டு சிவன் வந்து கொண்டிருக்கிறான். என்னை தணிப்பவர் எவர் என்று காண்கிறேன். இனி என்ன நடக்கும் நாராயணா?
ஒருவேளை மகாதேவர் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் செல்லாவிட்டால் ஆதிசக்தி வடிவமான தேவி பார்வதியை பல யுகங்களுக்கு மகாதேவர் இழந்து விடுவார். நாராயணா, எப்பொழுதும் இந்த ஆபத்து ஏன் என் அன்னை தந்தைக்கு மட்டுமே வருகிறது? எவர் மீது அதீத பொறுப்பும் கடமையும் இருக்கிறதோ கணேசா, அவர்களுக்குத்தான் ஆபத்தும் அதிகமாக ஏற்படும். துயரங்கள் அவர்கள் வாழ்வையே சூழும். அவ்வாறென்றால் சகோதரரை விடுவிப்பதற்கு நான் புறப்படுகிறேன். வேண்டாம் கணேசா, மகாதேவர் உனக்கு அந்த அனுமதி தரவில்லை. அதற்கு அர்த்தம் யாதெனில், இக்கணம் இந்த காரியத்தை செய்வதற்கு நீ தகுதியற்றவன் என்று அவர் எண்ணுகிறார். ஆகையால் பொறுமையாக இரு, நம்பிக்கை கொள். கார்த்திகேயனை விடுவிப்பதை விட மிக பெரிய பிரச்சனை ஆதிசக்தியை விடுவிப்பதில்தான் உள்ளது கணேசா. கூறு மகனே ஜிம்பராசுரா, மகாதேவரை எவ்வாறு தடுப்பாய்? சிவன் தனது சக்தியை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டிருப்பாரே. ஏன் மௌனம் காக்கிறாய்? பதில் கூறு. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவனின் குரோதத்தில் இருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறோம்? அவரை தடுக்கப் போவது நாமல்ல தாயே. என்ன? பிறகு வேறு யார் தடுப்பார்? யாரிடம் இந்த வேலையை தந்தால் சரிவர செய்து முடிப்பாரோ அவரிடம் இந்த பொறுப்பை தருவேன். யார் அந்த நபர்? பதில் கூறு மகனே, யார் அந்த நபர்? அவரால் உண்மையாகவே சிவனை தடுக்க முடியுமா? பதில் கூறு ஜிம்பராசுரா, யார் அது? பீமாசுரன், பீமாசுரன், பீமாசுரன். பீமாசுரனா? பீமாசுரனே, என் முன்னே வா, என் முன்னே வா, என் முன்னே வா. நண்பா பீமாசுரா, நண்பா ஜிம்பராசூரா. கூறு நண்பா, எதற்காக அடியேனை நீ அழைத்தாய்? நண்பனே, நீ பெற்ற வரத்தை பற்றி நான் மிக நன்றாக அறிவேன். நீ நினைத்தால் எவருடைய பாதையையும் மாற்றிவிட முடியும், அவர்களை ஏமாற்ற இயலும். இன்று அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ எந்த வனத்தின் அரசனோ அந்த வனத்தின் வாயிலாக என் எதிரி வந்து கொண்டிருக்கிறான்.
ஆகையால் நீ எனது அந்த பரம விரோதியை நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை உன் வனத்திற்குள் திக்குமுக்காட செய்ய வேண்டும். என் விரோதி பாதையை மறக்க வேண்டும். உன் விரோதி என்றால் அவர் எனக்கும் விரோதிதான் நண்பா. கூறு, யாரை நான் ஏமாற்ற வேண்டும்? அவன் வேறு யாரும் அல்ல, மகாதேவன் சிவன். அவ்வாறே நண்பா. சிவன் எனது வனத்திற்குள் அடியெடுத்து வைக்கலாம். ஆனால் நான் அனுமதிக்கும் வரை அவரால் அங்கிருந்து வெளியேற இயலாது. பீமாசுரா, சிவனை நீ எளிதாக எண்ணும் தவறை செய்யாதே. எங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவரை எவ்வாறு ஏமாற்றப் போகிறாய் என்று நன்றாக யோசி. நான் கூறப்போவதில்லை, செய்து காட்டுகிறேன் அசுரமாதா. சிவன் தனது திசையை மறந்து வனத்தில் அலைந்து திரிவார். ஆனால் அதை நீ எவ்வாறு செய்வாய்? எப்பொழுது, எவ்வாறு என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் அசுரமாதா. தாங்கள் அமைதியாக பீமாசுரனின் ஆட்டத்தை பாருங்கள். அற்புதம், அதி அற்புதம். உன்னிடம் நான் இதைதான் எதிர்பார்த்தேன் நண்பா. நீ சிவனை நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவனை நீ உன் வனத்திலேயே திரிய வைத்திரு. பிறகு அனைவரும் இணைந்து சிவனை சவமாக்கியதற்கான, இந்த ஆதிசக்தியை பலவீனமாக்கியதற்கான உற்சவத்தை கொண்டாடுவோம். பிரம்மாண்டமான உற்சவம். ஒரே நேரத்தில் இத்தனை துயரமா? இதை போல் ஒரு தருணத்தில் சிவசக்திக்கு நம்மால் எவ்வாறு உதவ முடியும்? ஆம், இந்த ஆபத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு மீள்வார்கள்? ஆம், அவர்களுக்கு எவ்வாறு உதவ இயலும் நாராயணா? மகாதேவர் கற்பித்த பாடத்தை கொண்டு அவர் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். மகாதேவர் அளித்த பயிற்சி, அவர் அளித்த ஞானத்தை சிந்தித்து பாருங்கள். பதில் தானாகவே கிடைத்துவிடும். எப்பொழுது தங்களால் பிறருக்கு உதவி செய்திட இயலவில்லையோ அப்பொழுது தோல்வியென கருத வேண்டாம். பிறர் நலனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டினால் அவ்வேண்டுதலில் அதீத சக்தி உள்ளது. அவ்வகையில் நேரடியாக உதவி செய்யாவிட்டாலும் தங்கள் வேண்டுதலின் வாயிலாக அவர்களுக்கு தங்களால் உதவ இயலும். அனைவராலும் நன்மதிப்பு கொள்வீர்கள். இதுவே பிறருக்கு உதவி செய்வதற்கான எளிய மார்க்கமாகும். எனக்கு பதில் கிடைத்து விட்டது நாராயணா. நாங்கள் எங்கள் சிவசக்திக்காக பிரார்த்தனை செய்வோம். அற்புதம். தூய்மையான மனதுடன் வழிபட்டோம் என்றால் மாபெரும் ஆபத்துகளையும் எளிதில் கடந்துவிட இயலும். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம். உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யுர்முக்ஷ்யமாம்ருதாத். உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யுர்முக்ஷ்யமாம்ருதாத். ஓம் ஸ்வஹ ஓம் ஓம் ஓம்.
நீ யார் என்று கூறு. நான் செல்கின்ற பாதைக்கு தடையாக இருப்பது ஏன்? என் முன்னே வா. எனது பெயர் பீமாசுரன் ஆகும். பிரம்மதேவரிடமிருந்து வரம் பெற்றவன் நான். நான் நினைத்தால் எவரை வேண்டுமானாலும் பாதை தவற வைக்க இயலும். இப்பொழுது தங்களை செய்வது போல்தான் மகாதேவா. என் பாதை விட்டு விலகிச் சென்றிடு. நான் எனது பத்தினி பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியை மீட்க வேண்டும். பீமாசுரா, என் பாதை விட்டு விலகிச் செல். என் பத்தினியானவள் அதர்மத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கிறாள். மேலும் அவள் கொண்டிருக்கும் வேதனைகளை நீ அறிவாய் என்பதையும் நான் அறிவேன். மகாதேவர் எந்த வேதனையை பற்றி உரைக்கிறார்? அவர் பீமா அசுரனிடம் என்ன கூறுகிறார்? ஸ்வாஹா. நான் இப்பிரபஞ்சத்தின் சிவன். நிகழும் யாவையும் அறிவேன். உன் துணைவியானவளுக்கும் நேர்ந்ததை நான் நன்கறிவேன். எதையும் என்னிடம் மறைக்க வேண்டாம். உன் பத்தினி இவ்வனத்தில் பாதை தவறினாள். அனுதினமும் நீ அவளை தேடிக் கொண்டிருந்தாய். ஆயினும் அவள் உனக்கு கிட்டவில்லை. இறுதியில் நீ அவளை சந்திக்கையில் உன் வாழ்விலிருந்து நீ அவளை நிரந்தரமாக இழந்தாய். அவள் தன் உயிர் துறந்திருந்தாள். தேவி! அப்பொழுதுதான் உன் துணைவியை நீ இழந்த ஓர் வேதனையில் இவ்வனத்திலேயே நீ உன் ஆதிக்கத்தை செலுத்தத் துவங்கினாய். இவ்வனத்தில் உன் விருப்பத்திற்கு மாறாக விருட்ச இலை கூட அசைந்திடாது என்பதை நான் அறிவேன். ஸ்வாஹா. நீ அக்கிரமம் புரிந்தாய். எனினும் உன் மனம் அன்பு கொண்டே இருந்தது. உன் துணைவி மீது அதீத அன்பு கொண்டிருந்தாய். எனவே அவ்வன்பின் மீது ஆணையிட்டுக் கூறுகின்றேன், நான் சென்றாக வேண்டும். ஒருவேளை இன்று சிவன் தன் சக்தியை கண்டறியாவிட்டால் பிறகு இந்த சிவன் சவமாகிவிடுவான். மறவாதே பீமாசுரா, வேதனையை அனுபவித்தவரே பிறர் வேதனையையும் அறிவர். அதை நீ நன்கறிவாய். அவ்வாறிருக்கையில் எனது வேதனையை அறிந்தும் நான் செல்லும் பாதைக்கு தடையாக இருக்கிறாய் என்றால் அதன் காரணம் நான் அறியேன். என் பாதை விட்டு விலகு. உன் துணைவியை உன்னால் காத்திட இயலவில்லை. எனினும் என் துணைவியை நான் காத்திட எனக்கு சகாயம் புரிந்திடு பீமாசுரா. பாதை விட்டு விலகிடு. ஜிம்பர அசுரா, அங்க என்ன நடக்கிறது? பீமா அசுரன் மகாதேவரின் பாதையை மாற்றச் சென்றான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று பார். ஒருவேளை உன் நண்பன் மகாதேவருக்கு உதவச் சென்று விட்டானா? தாயே, எனது நண்பனான பீமாசுரனை பற்றி நான் நன்கு அறிவேன். இன்று என்ன நடந்தாலும் அவன் நிச்சயம் எனக்கு துரோகம் இழைக்க மாட்டான். ஸ்வாஹா. ஜிம்ராசுரனுடன் நீ கொண்டிருக்கும் நட்புறவில் தவறேதும் இல்லை. எனினும் பதியானவரை அவர் தன் துணைவியோடு இருக்க அனுமதிக்காதது பாவச் செயல், பெரும் குற்றமே. குற்றம் இழைத்திடாதே. சக்தியை மீட்க சிவன் வேண்டும். நான் உடன் சென்றாக வேண்டும். நான் அஞ்சியது போல்தான் நிகழ்கிறது. மகாதேவர் உனது நண்பனை மூடனாக்கி விட்டார். தன் விருப்பப்படி அவனை ஆட்டி வைக்கிறார். மகாதேவர் இங்கு வருவதிலிருந்து எவராலும் தடுக்க இயலாது. மகாதேவர் இங்கு வந்துவிட்டால் பிறகு பார்வதி தேவிக்கு நினைவு வந்துவிடும். நமது அசுர குலம் தோற்றுவிடும்.
உனக்கு விளக்கு முறைத்தும் அதனை அறிந்திடாது நீ தடையாக இருக்கின்றாய். இவ்வாறு தடையாக இருப்பதேன்? நான் கூறினேன் அல்லவா தாயே, எனது உயிர் நண்பன் என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டான். எனக்கு அளித்த வாக்கை அவன் நிச்சயம் நிறைவேற்றுவான். பீமாசுரன் நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை மகாதேவன் இங்கு வருவதை தடுத்து நிறுத்துவான். தாங்கள் என்ன எண்ணினீர்கள் மகாதேவா? தங்கள் இனிமையான வார்த்தையை கேட்டு மயங்கி விடுவேன் என்றா? நடந்தது அனைத்தையும் நான் மறந்து விடுவேன் என்றா? என் மனைவியை நான் இழந்த பொழுது நான் தங்களிடமும் உதவியை நாடினேன். ஆனால் தாங்கள் அன்று செவி சாய்க்கவில்லை. என் மனைவி இறப்பதற்கு தாங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் இன்று தங்களுக்கு என் உதவி தேவைப்படும் பொழுது நான் என் கடமையை மறந்து உங்களுக்கு உதவ வேண்டுமா? உனது அழைப்பிற்கு நான் செவி சாய்த்தேன். எனினும் அவ்வழைப்பிற்கு நான் பதில் வழங்குவதற்கு முன் உன் துணைவியானவளுக்கு மரணம் நேர்ந்தது. ஓர் சரீரத்தை ஆன்மா பிரிந்துவிட்டால் மீண்டும் அந்த சரீரத்தை உயிர்த்தெழச் செய்வது இயலாத ஒன்று. பீமாசுரா, கடந்த துயரங்களை நீ நிகழும் அதர்மத்திற்கு ஆதாரமாக்கிடாதே. அது நஞ்சிற்கு நிகர். நஞ்சினால் மனதினை நிரப்பிடாதே. தங்கள் உபதேசம் தேவையில்லை. என் துக்கத்திற்கு தான் இங்கு முதல் மரியாதை. என் மனைவியை இழந்தேன், ஆனால் நான் என் நண்பனை இழக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த வனத்தில் இருந்து வெளியேற நான் அனுமதிக்க மாட்டேன். நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஆதிசக்தி பலவீனமாகும் வரை சிவன் இங்குதான் திரிய வேண்டும். சிவன் இங்குதான் திரிய வேண்டும். செல்லுங்கள் மகாதேவா. எப்பாதையில் தாங்கள் சென்றாலும் தங்களால் சக்தியை சென்றடைய இயலாது. எனது இந்த மாய வலையில் சுற்றித் திரிவீர்கள். பிரபஞ்சத்தின் மகாதேவர் அல்லவா? அனைவருக்கும் பாதையை காட்டுபவர். ஆனால் இன்று தங்களுக்கான வழியை தங்களால் கண்டறிய இயலாது. மகாதேவா, நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை அந்த வனத்திலிருந்து தங்களால் தப்பிக்க இயலாது. உற்சவத்திற்கு ஏற்பாடு செய் நண்பா. உற்சவம் நிச்சயம் நிகழும். நாளை சூரியன் அஸ்தமிக்கட்டும். அந்த ஆதிசக்தி நிரந்தரமாக தனது சுயநினைவையும் சிவனையும் இழக்க வேண்டும். ஆசுரகுரு சுக்ராச்சாரியரே, மகாதேவன் மீது தங்கள் மனதில் இருந்த அச்சம், அதை இக்கணமே வெளியேற்றி விடுங்கள். எந்தவித கவலையும் இல்லாமல் இந்த வேள்வியை நடத்துங்கள். ஏனென்றால் எனது நண்பன் பீமாசுரன் தாங்கள் வணங்கும் தெய்வமான சிவனை பாதை மாற செய்துவிட்டான். இந்த அண்ட சராசரங்களிலும் தங்களது சிவனை இந்த மாயையிலிருந்து காப்பாற்ற
எந்த சக்தியும் இல்லை. இயற்கையே, என் சக்தியை கண்டறிந்திட பாதையை காட்டுங்கள். நான் செல்ல வேண்டிய மார்க்கம் எங்கே? நான் செல்ல வேண்டிய மார்க்கம் எங்கே? நன்கறிந்திட்டேன். இயற்கையுமே வழி அறிந்திடாதிருக்கின்றது. உன்னால் சகாயம் புரிந்திட இயலாதென்றறிவேன். உன் வேதனையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எவரேனும் ஒருவர் என் சக்தியை நான் கண்டறிந்திட எனக்கு சகாயம் புரிந்திட இயலும் அல்லவா? எனக்கு வழிகாட்ட இயலும் அல்லவா? அது எவர் என்று நான் அறிந்தாக வேண்டும். நான் அறிந்தாக வேண்டும். நாராயணா, மகாதேவர் இப்பொழுது உதவியை நாடுகிறார். வாருங்கள், உடனே சென்று மகாதேவருக்கு அனைவரும் உதவி செய்வோம். ஆம் நாராயணா, வாருங்கள், நாம் சென்று தந்தைக்கு உதவுவோம். மனதால் அல்ல, மதியை கொண்டு சிந்தியுங்கள். அந்த பீமாசுரனால் தேவாதி தேவர் மகாதேவரை ஏமாற்ற முடியும் என்றால் நம்மை எளிதாக ஏமாற்ற இயலும். இந்நிலையில் மகாதேவர் நம்மை காப்பாற்றுவாரா அல்லது ஆதிசக்தியை காப்பாற்றுவாரா? நாம் அங்கு சென்று அவர் நிலைமையை மேலும் மோசமாக மாற்றக்கூடாது. மகாதேவருக்கு நமது உதவி தேவைப்பட்டது என்றால் அவர் நமது பெயரை அழைப்பார் அல்லவா? ஆகையால் நாம் இங்கேயே இருந்து மகாதேவரை எண்ணி துதிபாட வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மன்னியுங்கள் மகாதேவா, சூழ்நிலை மோசமாக உள்ளது. காலமும் நமக்கு எதிராக உள்ளது. இந்நிலையில் எங்கள் எவராலும் தங்களுக்கு உதவ இயலாது. சக்தியை நான் கண்டிட சகாயம் புரிந்திடுங்கள். சக்தியை நான் கண்டிட சகாயம் புரிந்திடுங்கள். சக்தியை நான் கண்டிட சகாயம் புரிந்திடுங்கள். இப்பிரபஞ்சத்தின் சிவன் உங்களை அழைக்கின்றான்.
இன்று பிரபஞ்சத்தில் இந்த சிவனானவனுக்கு சக்தியை காத்திட்டு மீட்பதற்கான வழி கண்டறிய வேண்டும். சக்தியை காத்திட்டு மீட்பதற்கான வழி கண்டறிய வேண்டும். இது நமது பிரபு மகாதேவரின் குரல் அல்லவா? அவருக்கு என்ன நேர்ந்தது? அண்ட சராசரத்திற்கும் உதவி புரியும் நமது மகாதேவர் இன்று தமது பக்தர்களிடம் உதவியை நாடிக்கொண்டிருக்கிறார். நமது மகாதேவர் இப்போது நமது உதவியை நாடுகிறார் அல்லவா? வாருங்கள், நாம் சென்று அவருக்கு உதவுவோம். வாருங்கள். இன்று இந்த சிவனுக்கு உங்களில் எவராயினும் சகாயம் புரிந்தாக வேண்டும். பக்தர்களின் வழிகாட்டுதலும் இப்போது அவசியமாகிறது. எந்த பாதையில் செல்வது? மகாதேவரின் குரல் வரும் திசையை கண்டறிய இயலவில்லையே. எங்கே இருக்கிறார்? எந்த நிலையில் இருக்கிறார்? ஏதும் தெரியவில்லையே. மகாதேவா, எங்களுக்கு பாதையை காட்டுங்கள். நாங்கள் தங்களுக்கு உதவ விரும்புகிறோம். இந்நிலையில் எங்களால் தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் மகாதேவா? தாங்கள் இருக்குமிடத்தை உணர்த்துங்கள். நாங்கள் அனைவரும் துர்பாகியசாலிகள் ஆவோம். நமக்கு நற்கதியை அளிக்கும் மகாதேவர் இன்று நம்மிடம் உதவியை நாடுகிறார். ஆயினும் அவருக்கு நம்மால் உதவ இயலவில்லையே. இவ்வாறே சுற்றித் திரியுங்கள். என் மாய வனத்திலிருந்து தங்களால் நிச்சயம் தப்பிக்க இயலாது. எவரும் உதவ வரமாட்டார்கள். நாராயணா, பீமாசுரனின் மாயை மிக பெரியதாக உள்ளது. அதோடு மகாதேவருக்கும் எவராலும் உதவ முடியவில்லை. மகாதேவர் எவ்வாறு வெளியே வருவார் நாராயணா? இந்த சூழ்நிலையின் துரதிருஷ்டம் அதுதான் நந்தி. எவர் ஒருவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரோ அவருக்கு உதவி செய்ய மிக குறைந்த அளவில் தான் நபர்கள் இருக்கிறார்கள் நந்தி. நமது மகாதேவர் பிரம்மாண்டத்தில் எங்கும் வியாபித்திருப்பவர். ஆனால் இன்று அவருக்கு வழிகாட்டுவதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு மானிடராலும் இயலவில்லை. எனக்கு உதவிட எவரேனும் ஒருவர் இருக்கின்றீர்களா? யாரையா நீ? உதவியை கோரி நீ ஏன் உரத்த குரலில் கத்துகிறாய்? ஏதுமில்லை தாயே. வனத்தில் பாதை தவறினேன். புறம் செல்ல பாதையை தேடுகிறேன். நானே கண் பார்வையற்றவள். இதுவரையில் இந்த வனத்தை விட்டு வெளியில் செல்லாதவள். உனக்கு எவ்வாறு என்னால் வழிகாட்ட இயலும்? தாங்கள் எங்கேனும் செல்ல வேண்டுமா? வேண்டாம் மகனே, நான் சென்று விடுவேன். என் சிவனின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் பார்வையற்றவளாக இருக்கலாம், ஆனால் இதுவரை இந்த வனத்தில் உள்ள விருட்சத்தில் மோதியது இல்லை. என் இல்லத்தை நானே கண்டறிந்து செல்வேன். ஏனென்றால் யார் மீது நாம் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர் பெயரை சொன்னால் தானாக பாதை கிடைத்துவிடும். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு நம்பிக்கை மட்டும்தானே. எவ்வாறு சிவன் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேனோ அவ்வாறு நீயும் யார் மீதாவது நம்பிக்கை வைத்திருப்பாய். அவரை நீ நினைவில் கொள். பாதை தானாகவே கிடைத்துவிடும் மகனே. மகாதேவா, மகாதேவ், மகாதேவ், மகாதேவ். மகாதேவா, பிரபஞ்சத்தில் எவர் மீது தாங்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள்? அதை அறிய விரும்பும் காரணம் என்ன? பதில் கூறுங்களேன். தங்கள் மீது பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் தங்கள் நம்பிக்கை யார் மீது என்று நான் அறிய விரும்புகிறேன். ஆகாயத்தை காணுங்கள், தாங்கள் அறிந்திடுவீர்கள்.
பிரபஞ்சத்தோர் நம்புவது இந்த சிவனையே. ஆனால் சிவன் நம்புவது தன் சக்தியையே. தாங்களே என் பூரண நம்பிக்கை. சக்தி சரியான வழிகாட்டுதலுக்கு நன்றி. நான் வந்து கொண்டிருக்கிறேன் தேவி. நாம் பலமுறை மனதில் கொண்டிருக்கும் வேதனையை நமது உற்றாரிடம் பகிர்கிறோம். வாழ்வில் பலமுறை மனதினில் உள்ள வேதனைகளை, அனுபவிக்கும் துயரங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் பலமுறை மனதில் உள்ள வேதனைகளை அகற்றும் முயற்சியில் பிறரின் ஏளன பேச்சிற்கும் நாம் ஆளாகிறோம். நமது வேதனை பிறரை பாதிக்கும் என்பது சாத்தியமாகாத ஒன்று. ஆகையால்தான் மனவேதனைகளை பிறரிடம் பகிர்ந்திட தங்களுக்கு உண்மையானவரை தேர்ந்தெடுங்கள். மாறாக உங்களுடனேயே உண்மையாக இருப்பது போல் நடித்து புறம் சென்று அவதூறு பேசுபவர்களிடம் அல்ல, உண்மையான ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அவர் வசம் மட்டுமே தாங்கள் தங்களின் மனவேதனைகளை பகிர்ந்திடலாம்.